நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். உங்க பேரு கிருஷ்ணன் தானே சொன்னீங்க? ஆமா சார். கஸ்தூரிக்கு நீங்க என்ன வேணும்? ஐ மீன் என்ன ரிலேஷன்? சொல்ல போனா அவ எனக்கு சொந்தம் இல்ல, ஆனா இப்ப அவ என் தங்கச்சி. புரியலையே. எங்களோட உறவை பத்தி உங்ககிட்ட சொன்னா டக்குன்னு உங்களுக்கு புரியாது சார். கஸ்தூரி பாப்பம்மாவோட மக, ஆனா பாப்பம்மாவுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. பாப்பம்மாவை பொறுத்த வரைக்கும் நான் அவளோட எதிரி. அப்படிப்பட்ட விசித்திரமான உறவு தான் எங்களுக்குள்ள இருக்கு. சொத்து பிரச்சனையா? பிரச்சனைலாம் இல்லை சார், எல்லாம் தீர்மானிக்கப்பட்டிருக்கு. ஆனா சொத்துக்களை கொடுக்கறதுக்கு பாப்பம்மாவால முடியல. இத்தனை நாளா அனுபவிச்சுட்டு வந்த சுக சௌகரியங்களும் அதிகாரமும் பணத்திமிரும் விட்டுட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு மனசு வரவே இல்லை. இதுதான் சார் பிரச்சனையே. இந்த சொத்துக்கு வாரிசா இருக்க என்னை கொல்ல பல தடவை நாகப்பா மாதிரி இருக்க கொலையாளியா அனுப்பியிருக்காங்க. நான் பண்ண புண்ணியத்தால தப்பிச்சேன். அதெல்லாம் பெரிய பெரிய கதை சார். சந்தர்ப்ப சூழ்நிலை இப்படி இருக்கிறதால எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். சரி, நாங்க கிளம்புறோம். நாளைக்கு வர்றோம், சரியா? கண்டிப்பா வாங்க சார். ம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வாங்க. என்ன வக்கீல், காலையில இந்த பக்கம் வந்திருக்கீங்க? சட்டத்தை நேர்மையா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற உங்களை மாதிரி ஆளுங்க இங்க இருக்கும்போது எங்களை மாதிரி வக்கீலுங்க வராம இருக்க முடியுமா என்ன? நீங்க திருடங்களுக்கும் கொலை பண்றவங்களுக்கும் சப்போர்ட் பண்றதுக்காக ஒன்னும் இங்க வரல. நான் வாழணும் இல்ல சார். போலீஸ்காரங்க காக்கி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு சும்மா அப்படி வெளியில போயிட்டு வந்தாலே போதும், பாக்கெட் ரொம்பிடும். என்ன மாதிரி பாவப்பட்ட வக்கீலுங்களுக்கு இந்த மாதிரி திருடங்க கொலை பண்றவங்க இருக்கிறதுனால தானே எங்களால பிழைக்க முடியுது. அப்படியா? உங்களையெல்லாம் பார்த்தா பிழைக்க வந்திருக்கவங்க மாதிரி தெரியலையே. அது என்னவா வேணாலும் இருக்கட்டும், நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க. ஓ, எதுவும் தெரியாத மாதிரி கேக்குறீங்க? நான் பாப்பா அம்மாவையும் மற்றவங்களையும் பார்க்கணும். எதுக்கு? இங்கிருந்து கூட்டிட்டு போக ஏதாவது செக்ஷன் இருக்கான்னு தெரியணுமா? என்ன சார் சொல்லிட்டு இருக்கீங்க? இதுதான் கொலை கேஸ் ஆச்சே. ஸ்டேஷன்லயே ஜாமீன் கிடைக்காத செக்ஷன் எனக்கு தெரியும். ஆனா அவங்கள பார்த்து என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சாதானே என்னால வேலை செய்ய முடியும். ஆனா வக்கீலுங்க குற்றவாளிகளை ஸ்டேஷன்ல வச்சு பார்க்க முடியாதுன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க? நீங்க நினைச்சீங்கன்னா எதுனாலும் நடத்தி காட்டலாம். நான் வேலையை விட்டு போனா போதுமா? உங்களை உள்ள அனுப்பும்போது மேலேந்து யாராவது வந்தாங்கன்னா என்னோட தொப்பி இல்லாம போயிடும். எனக்கு ஒரு 5 நிமிஷம் போதும். என்ன நடந்தது அப்படின்னு நான் கேட்கணும். எல்லார்கிட்டையும் சொல்ற மாதிரி பயப்பட வேண்டாம், கண்டிப்பா வெளியில கொண்டு வரேன், ஜாமீனுக்கு அப்ளை பண்ணிருக்கேன், இந்த மாதிரி 2-3 வார்த்தைகள். சீக்கிரம் போயிட்டு வாங்க. எனக்கு தெரிஞ்ச வக்கீலா போயிட்டீங்க. கேஸை என்கொயரி பண்ணும்போது ரொம்ப சின்சியரா இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். யோ, இந்த கேஸ்ல சிஐ இன்ட்ரெஸ்ட் காட்டுறாரு. செத்து போன அந்த பையனோட மாமனுக்கும் சிஐக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. அப்படி இருக்கும்போது எஸ்கேப் ஆக முடியுமா? இங்க தேவையில்லாம மாற்றுறது நான் தான். சார். யோ, இவர் அந்த செல்லுக்கு கூட்டிட்டு போங்க. ஓகே சார், வாங்க. வரேன்.
வாங்க, போய் பேசுங்க. ஆ அட, வக்கீல் வந்திருக்காரு. ஆ, எல்லாரும் இங்க ஒன்னாதான் இருக்கீங்களா? இங்க பாருங்க, எல்லாருக்கும் செப்பரேட் ரூம் கிடைக்கிறதுக்கு இது ஸ்டார் ஹோட்டல் இல்லைல்ல. எங்களை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு போல. அப்படி சந்தோஷப்படுற அளவுக்கு நான் ஒன்றும் கெட்டவன் இல்லை பாப்பம்மா. அது இருக்கட்டும், என்ன நடந்தது? அப்படின்னா என்ன நடந்ததுன்னு தெரியாமையா எங்களை பார்க்க வந்தீங்க? விஷயம் தெரியும், ஆனா உண்மை என்னன்னு உங்ககிட்ட தெரிஞ்சுக்க வந்தேன். நீ முதல்ல எங்களை இந்த இடத்துல இருந்து வெளியில எடு, அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பேசலாம். வெளியே எடுக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லைண்ணா. கஸ்தூரியோட வாக்குமூலம் தான் பிரச்சனை. அந்த வாக்குமூலத்தை கோர்ட்டு சரின்னு ஏத்துக்குச்சுன்னா அதுக்கப்புறம் ஜாமீன் கிடைக்கவே கிடைக்காது. உங்க பொண்ணோட வாக்குமூலத்தை கோர்ட்டு அவ்வளோ சாதாரணமாலாம் எடுத்துக்காது. அவ கொடுத்த வாக்குமூலத்தை வாபஸ் வாங்கணும். நான் எதுவுமே பார்க்கலன்னு அவ சொன்னா போதும், மற்றதை நான் பார்த்துக்கிறேன். கஸ்தூரி வாக்குமூலத்தை மாற்றுவான்னு எனக்கு தோணலை. அப்படின்னா உங்களுக்கு ஜாமீன் கண்டிப்பாக கிடைக்காது. ஜாமீன் கிடைக்காதுன்னு சொல்றதுக்கு தான் நீங்க இங்க வந்தீங்களா? இங்க பாருங்க, இது ஒரு கொலை கேஸ். யாரையாவது கொலை பண்ண சொல்லி நான் சொன்னேனா? நாங்க கொல்லுவோம் இல்ல திம்போம், அத கேக்குறதுக்கு நீ யாரு? எந்த பிரச்சனை வந்தாலும் எங்களை வெளியே கொண்டு வரதுக்காக தான் லீகல் அட்வைசரா வச்சு மாசம் மாசம் ஒரு அமௌண்ட்டை கம்பெனில இருந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தேன். உங்களால முடியலன்னா சொல்லுங்க, இந்த பாப்பாமாவுக்கு 100 வக்கீல தெரியும். என்னால முடியாதுன்னு நான் சொல்லல, சட்டத்துல என்ன இருக்கோ அதைத்தான் நான் சொன்னேன். கொலை கேஸ். இந்த கொலையை நீங்க வேணும்னே பண்ணிருக்கீங்கன்னு எல்லாரும் நம்புறாங்க. அது மட்டும் இல்ல, கஸ்தூரியோட வாக்கு மூலமும் அதுக்கு பக்கபலமா இருக்கு. சம்பவம் நடந்த இடத்துல இருந்து கிடைச்ச ஆதாரங்கள், சம்பவம் நடந்ததுக்கான தெளிவான காரணங்கள், இது எல்லாத்தையும் கஸ்தூரி தெளிவா சொல்லியிருக்கா. நாளைக்கோ நாளன்னைக்கோ போலீஸ் கஸ்தூரி கிட்ட தெளிவான வாக்குமூலத்தை வாங்க போறாங்க. அதுக்கு முன்னாடி அவ கொடுக்கிற வாக்குமூலத்தை உங்களால மாத்த முடிஞ்சா அதுக்கப்புறம் பயப்பட வேண்டாம். அவ முதல்ல சொன்னது தெளிவா இருந்தா நாம எதுக்கும் பயப்பட வேண்டாம். அப்படின்னா நாங்க எல்லாரும் இங்கே இருக்கணும், அதானே? வேற எந்த வழியும் இல்லையா? ஒரே ஒரு வழி இருக்கு, அந்த வழியை செக் பண்ணி தான் பார்க்க முடியும். என்னது? உங்கள யாராவது ஒருத்தர் பண்ண குற்றத்தை ஒத்துக்கணும். மற்ற யாரும் இதுல இன்வால்வ் ஆகல, நான் எடுத்த சொந்த முடிவின்படியே நான் கொலை பண்ணேன்னு கோர்ட்டுக்கு நாம ப்ரூவ் பண்ணி காட்டுனா நீங்க தப்பிப்பீங்க. நிரபராதிகளை ஜெயிலில் அடைக்க கோர்ட்டு கண்டிப்பா சொல்லாது. அது ரொம்ப ரிஸ்க் ஆச்சே. குற்றம் ஒரு ஆள் மேல தானே போய் விடியும். தூக்கு தண்டனை விதிச்சா? பாப்பமா, இந்தியாவில் ஒரு நாளைக்கு 25,000 பேருக்கு மேல சாகுறாங்க. அதுல தூக்கு தண்டனை கொடுக்கறது 10-15% மட்டும்தான். ஒரு 2-3 கேஸ் மட்டும்தான் தூக்கு தண்டனையை நிறைவேற்றுறாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான கொடூரமான கொலையா இருந்தா மட்டும்தான் கோர்ட்டு தூக்கு தண்டனை தருவாங்க. அதனால அதை நினைச்சு நீங்க பயப்பட வேண்டாம். ஆனா யாரு சம்மதிப்பாங்க? இந்த கொலை குற்றத்தை யாரு ஒத்துக்குவாங்க? அத நீங்க தான் முடிவெடுக்கணும். சொல்றவன் உண்மையை தான் சொல்றான் அப்படின்னு கோர்ட்டுக்கு தெளிவா இருக்கணும். என்ன சொல்றீங்க? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்ப பாப்பம்மா குற்றத்தை ஏத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோ, அது ஒரு பொய்ன்னு கோர்ட்டு நினைக்கும். ஒரு பொண்ணா இருக்கிற பாப்பம்மா
ராத்திரி அந்த பையனை பிடிச்சி கட்டி போட்டதுக்கு அப்புறமா கழுத்தை நெரிச்சு கொன்னு அவனை ஏரியில தூக்கி போட்டுட்டீங்கன்னு சொன்னாலும் கண்டிப்பா இதை கோர்ட் ஏத்துக்கவே ஏத்துக்காது. அதே மாதிரி தான் 70 வயசு முடிஞ்ச மணி அண்ணனுக்கும் நடக்கும். அதனால பாப்பம்மா மணி அண்ணன் 2 பேரை தவிர மற்றவங்க குற்றத்தை ஏத்துக்கலாம். அது யாரு என்னன்னு நீங்க முடிவெடுங்க. உன்னோட வருத்தம் இன்னும் போகவே இல்லையா? அது அவ்வளோ சீக்கிரம் போகாதுக்கா. என்னோட விஷ்ணுவை இதுக்கப்புறம் பார்க்க முடியாதுன்னு நினைக்கும் போது என்னால வருத்தப்படாம இருக்க முடியுமா? அப்படின்னா இந்த ஜென்மம் முழுக்க இப்படி கஷ்டப்பட்டு அழுதுட்டே இருக்கலாம்னு நினைக்கிறியா என்ன? நான் இதுக்கு முன்னாடி சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? நம்ம வாழ்க்கைய வேணும் நம்ம வீணாக்க கூடாது. எதையும் நினைச்சு பார்க்காம எப்படிக்கா என்னால வாழ முடியும்? நம்மளை விட்டுட்டு போனவங்கள நினைச்சு மறந்துடுன்னு நான் சொல்லல. ஆனா அவங்களால நம்ம வாழ்க்கை வீணா போகக்கூடாதுன்னு தான் சொல்றேன். நீ என்ன கொஞ்சம் நினைச்சு பாரு. என்னோட பாசத்தை காட்டுறதுக்கு முன்னாடியே அம்மா இறந்துட்டாங்க. என் நிழல் மாதிரி கூட இருந்த என் தங்கச்சியும் செத்து போயிட்டா. எனக்கு அட்வைஸ் பண்ணி நேர் வழியில தான் போகணும்னு காட்டினேன் என் அப்பாவும் இறந்துட்டாரு. அதுக்கப்புறமும் அந்த கஷ்டம் என்னை விடல. என்னை பெத்த பொண்ணு மாதிரி பாதுகாத்து அன்போடு வளர்த்த என்னோட லக்ஷ்மி அம்மாவும் என்னை விட்டு போயிட்டாங்க. சொல்ல போனா சொந்தம்னு சொல்லிக்க எனக்கு யாரும் இல்லை. என்னை விட்டுட்டு போனவங்கள நினைச்சு நான் தினமும் உட்காந்து அழுதுட்டே இருக்கலாம். ஆனாலும் நான் இந்த அளவுக்கு வந்துட்டேன்ல, நம்ம மறக்க வேண்டியதை மறந்துதான் ஆகணும் கஸ்தூரி. விஷ்ணுவை மறக்க என்னால கண்டிப்பா முடியாதுக்கா. எப்பவுமே அவனை மறக்க முடியாத அளவுக்கு பெரிய பரிசா அவன் கொடுத்துட்டு போயிருக்கான் இல்லையா? என் குழந்தைக்கு அதோட அப்பா முகத்தை பார்க்க முடியாத அளவுக்கு கொடுப்பனை இருக்குல்லக்கா. அதை நினைக்கும் போதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ என்னதான் நினைச்சாலும் வருத்தப்பட்டாலும் உன்னோட விஷ்ணு திரும்ப வரமாட்டான். அந்த உண்மையை நீ புரிஞ்சுக்கணுமா? உன் மனசு ஏத்துக்கணும். விஷ்ணு கூட நீ போறதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட ஒன்று சொல்லியிருந்தேன். நீ எடுக்க போற முடிவுனால வரப்போற எல்லா விஷயத்தையும் நீ தான் அனுபவிக்கணும்னு நான் சொன்னேன். அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி. சொல்ல போனா யாரும் எதிர்பார்க்காதது இங்க நடந்திருக்கு. இதுக்கப்புறம் என்னன்னா நம்மளால அதை சரி பண்ண முடியாது இல்லையா? இது ஒன்றும் இயற்கையா நடக்கல இல்லக்கா. எல்லாம் பிளான் பண்ணி தானே பண்ணாங்க. என் அம்மாவும் அண்ணனும் சேர்ந்து எல்லாமே வீணாக்கிட்டாங்களே. நாங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும்னு எந்த அளவுக்கு கனவு கண்டு இருந்தோம் தெரியுமா? மத்த யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாம இந்த உலகத்துல எங்கேயாவது ஒரு மூலையில வாழலாம்னு ஆசைப்பட்டோம் தெரியுமா? வாழவே இல்லை, எல்லாத்தையும் நாசமாக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் அதை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தா என்னமா பிரயோஜனம்? இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு யோசி. தெரியும்க்கா, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு தான் இருக்கேன் நானும். ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணா பண்ணக்கூடாத தப்பு தான் நாங்க பண்ணிருக்கோம்.
அது ஒன்றும் அவ்வளோ பெரிய பாரம்லாம் கிடையாது. அதை மன்னிச்சிருக்கலாம் இல்லையா? நான் எப்படிலாம் கெஞ்சினேன், காலை பிடிச்சி கெஞ்சினேன். எதுவும் கேட்கல. அம்மாவும் கேட்கல, என் அண்ணனும் கேட்கல. விஷ்ணுவை கொன்னே தேர்வோன்னு சொல்லி அவங்க கொன்னுட்டாங்க. இல்லக்கா, நான் எப்பவும் அவங்கள மன்னிக்கவே மாட்டேன்க்கா. எத்தனை ஜென்மம் ஆனாலும் மன்னிக்கவே மாட்டேன். அவங்களுக்கு எதிராக எந்த கோர்ட்ல வேணாலும் நான் வாக்குமூலம் கொடுப்பேன். எதிரில் இருக்கிறது உன் அம்மாவும் அண்ணனும், அதை நீ மறக்காத. ஒருவேளை நீ கொடுக்கற வாக்குமூலத்தால தூக்கு தண்டனை கொடுக்க கூட வாய்ப்பு இருக்கு. என் வாழ்க்கையை நாசமாக்கணும்னு நினைச்சவங்க அவங்க என்னோட சொந்தக்காரங்களா என்ன? என் கனவுகளுக்கு மதிப்பு கொடுக்காதவங்க என் சொந்தக்காரங்களே கிடையாது. எனக்கு யாருமே இல்லக்கா. நான் 10 மாசம் சுமந்து பெத்தேன்னு அப்படி வேணா சொல்லுவாங்க. உன்னை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு ஆளாக்கியிருக்கேன்னு கூட அவங்க சொல்லுவாங்கக்கா. ஆனா இது எல்லாத்தையும் விட பெருசு, என்னோட விஷ்ணுவை அவங்க கொன்னுட்டாங்கக்கா. நான் அவங்கள சும்மா விட மாட்டேன். எல்லாத்தையும் யோசனை பண்ணி தான் சொல்றியா? யோசனை பண்ணிட்டேன்க்கா, நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன். நீங்க சொல்றதுதான்க்கா உண்மை. அழுதுட்டே வாழ்றவங்களுக்கு அந்த வாழ்க்கை மட்டும்தான் மிச்சம். அந்த கண்ணீருக்கு அப்புறமா அவங்களால எந்தவித வாழ்க்கையும் பார்க்க முடியாது. இதுக்கப்புறம் நான் அப்படி இருக்கவே மாட்டேன். ஆனா விஷ்ணுவை மறக்க முடியாதுக்கா. அதே சமயம் அவனை நினைச்சு கண்ணீர் விட்டு அழுத வாழ்நாள் முழுக்க ஒரு இருட்டு ரூம்ல என்னால வாழ முடியாதுக்கா. எங்கேயோ இருந்த விஷ்ணு இது எல்லாத்தையும் கண்டிப்பா பார்த்துட்டு இருப்பான். சொல்ல போனா என்னோட பக்கத்துல இருக்க வாய்ப்பு இருக்கு. என்னை விட்டு அவனால தூரமா போயெல்லாம் இருக்க முடியாதுக்கா. என் கை கேட்டின தூரத்துலதான்க்கா அவன் இருக்கான். அவன் இருக்கான்னு நினைச்சுக்கோமா. நீ வருத்தப்படுறத விட சந்தோஷமா இருக்கிறத பார்க்க தானே விஷ்ணுக்கு பிடிக்கும். விஷ்ணு உன் கூடவே இருக்கான் அப்படின்னா, அவன் உன்னை பார்க்கறதா நீ நினைக்கிற அப்படின்னா, உன்னோட சந்தோஷத்தை தான் நீ அவனுக்கு காட்டணும், அழுது காட்டக்கூடாது. புரியுதுல்ல? நீங்க சொல்றது உண்மைதான்க்கா. அதுக்கப்புறம் ஒரு விஷயம், அதுவும் முக்கியமான விஷயம். இந்த நிலைமையில அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் என்னால சொல்லாம இருக்க முடியாது. அது என்னதுக்கா? அதை கேட்கும்போது உனக்கு வருத்தமா இருக்கும். அக்கான்ற முறையில அதை சொல்லாமையும் என்னால இருக்க முடியல. முடிவெடுக்க வேண்டியது நீதான். அந்த முடிவு உன்னோட தான் இருக்கணும். நீ என்ன முடிவெடுத்தாலும் சரி, நான் உன் கூட கண்டிப்பா இருப்பேன். அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். நீங்க இது மாதிரிலாம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. என்ன விஷயம் சொல்லுங்க. மறுபடியும் உன்கிட்ட நான் சொல்றேன், முடிவெடுக்க வேண்டியது நீ மட்டும்தான். நீ பொறுமையா யோசனை பண்ணி வரப்போற பிரச்சனைக்கு மட்டும்தான் முடிவெடுக்கணும். உன் மனசு சொல்றதை கேட்காத. உன் மூளை என்ன சொல்லுதோ அதை கேளு. மனசு எப்பவும் அவசர வழிதான் சொல்லும், ஆனா மூளை விவேகமா சொல்லும். விவேகத்தோட முடிவெடுக்க வேண்டிய விஷயம்தாம்மா இது. அக்கா என்னன்னு சொல்லுங்க ப்ளீஸ்க்கா. என்ன நீங்க ரொம்ப டென்ஷன் பண்ணாதீங்கக்கா. உன் வயத்துல வளர்ற குழந்தைய பத்தி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீதான் என்கிட்ட சொன்ன. அப்பாவோட முகத்தை பார்க்க கூட அந்த குழந்தைக்கு பாக்கியம் இல்லைன்னு. அது சரிதாம்மா, அப்பா இல்லாத குழந்தைன்னு தான் சொல்ல முடியும். அக்கா நீ இப்போவும் ஒரு சின்ன பொண்ணுதாம்மா. ஒரு குழந்தைய வளர்க்குற பக்குவம் உனக்கு இருக்கானே எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. நீங்க என்னக்கா சொல்ல வரீங்க? நீயும் விஷ்ணுவும் சட்டப்படி கல்யாணம் பண்ணிருக்கீங்களா என்ன?
அதாவது நீ அவனுக்கு பொண்டாட்டி இல்ல. பொண்டாட்டியா இல்லாதவ ஒரு குழந்தைய பெத்தெடுத்தானா சமூகம் அவளை என்ன சொல்லி கூப்பிடுன்னு நான் சொல்ல தேவையில்ல. அப்படி பிறக்கிற குழந்தைய இந்த சமூகம் எப்படி பார்க்கும்னு உனக்கு தெரியும்ல. நீ ஒரு சின்ன பொண்ணுமா, உனக்கான ஒரு நல்ல வாழ்க்கை உன் முன்னாடி இருக்கு. இந்த வாழ்நாள் முழுக்க அப்பா இல்லாத இந்த சமூகம் ஏத்துக்காத ஒரு குழந்தை கூட வாழணுன்றது அது அது ரொம்ப நல்ல விஷயம் இல்ல கஸ்தூரி. அந்த குழந்தைய அபார்ட் பண்ணணும்னு இப்ப நீங்க என்கிட்ட சொல்ல வரீங்களா அக்கா? அப்படி நான் சொல்ல வரலம்மா. அந்த குழந்தை உனக்கு வேணுமா இல்ல எல்லாத்தையுமே இந்த இடத்த விட்டு நிரந்தரமா இல்லாம பண்ணணுமா? இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு உன் முடிவா எடுக்கலாம். நீ என்ன முடிவு எடுத்தாலும் சரிம்மா, நான் உனக்கு சப்போர்ட்டா இருக்கேன். இல்லக்கா, நான் அந்த குழந்தைய கொல்ல மாட்டேன். என்னோட விஷ்ணு எனக்காக பரிசா கொடுத்துட்டு போன குழந்தை அது. அதை நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். நான் அப்படி பண்ணா நான் விஷ்ணு மேல வச்சிருக்க காதலுக்கு மதிப்பே இல்லாம போயிடும். அவனோட சாவுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். அந்த குழந்தைய நான் இல்லாம பண்ணிட்டா என் அம்மாவும் அண்ணனும் சேர்ந்து விஷ்ணுவை கொன்ன மாதிரி நான் அந்த குழந்தைய கொல்லணுமா? என் வாழ்நாள் முழுக்க இந்த ஊர்ல இருக்க சமூகம் என்னை கேடு கெட்டவளா நினைச்சாலும் பரவாயில்ல. ஒரு மிகப்பெரிய பாவியா என் மனசாட்சிக்கு முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிறது என்னால முடியாதுக்கா. நான் என்னோட குழந்தைய வளர்க்க போறேன்க்கா. அதனால எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, யாரை எதிர்த்தாலும் சரி, அந்த குழந்தை தான் என்னோட வாழ்க்கையே. அந்த குழந்தைக்காக தான் நான் வாழவே போறேன். எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, நான் எடுத்த இந்த முடிவுல எந்த மாற்றமும் வராது. என்னோட இந்த முடிவுல எந்த நிராசையும் இல்லை. என் விஷ்ணுவோட குழந்தை எனக்கு வேணும்க்கா. உன்னோட முடிவு அதுதான் அப்படின்னா நான் எதிர்க்க மாட்டேன். உன் அக்கா எப்பவும் உன் கூட தான் இருப்பேன். நான் உங்ககிட்ட இந்த அளவுக்கு பேசினதுக்கு அப்புறம் தான் என் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இவ்வளவு நேரம் எனக்குள்ள ஏதோ பாரமா இருந்துச்சு. இப்பதான் அந்த பாரம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குக்கா. சரிம்மா, நீ போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வா. இனில இருந்து நீ புது கஸ்தூரியா இருக்கணும். சரி. நீ எப்போ சந்தோஷமா இருக்கணும். அப்பதான் உன் விஷ்ணு ரொம்ப சந்தோஷப்படுவான். புரியுதுல? சரிக்கா. இதுக்கப்புறம் எப்பவுமே நான் கண்டிப்பா கண்ணீர் விட மாட்டேன். என்னை இல்லாம பண்ணணும்னு நினைச்சவங்க முன்னாடி நான் கண்டிப்பா தலை நிமிர்ந்து வாழணும்க்கா. போய் குளிச்சுட்டு வா, நான் கீழே போறேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.